வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் வச்சு சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சூடு பண்ணிக்கோங்க. பட்டர் சூடான பிறகு ஜீரகமும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். இந்த ரெசிபிக்கு வெங்காயத்தை கண்டிப்பாக பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே தக்காளி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இந்த டைமில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பன்னீர் மேரினேட் பண்ணும்போது மசாலா பொடி நிறையா சேர்த்துருக்கேன், அதனால் இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா பொடி மட்டும் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் கொஞ்சமாக க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேப்சிகமும் நான் சேர்த்துருக்கேன். இந்த டைமில் கொஞ்சமாக கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். எந்த ஒரு ரெசிபி பட்டரில் செய்யும் போதும் கசூரி மெத்தி சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வர வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடலாம். பன்னீர் மேரினேட் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான அளவு பன்னீரும் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமும் வெங்காயம் மசாலா பொடிலாம் சேர்த்து கொஞ்சமாக எலுமிச்சம்பழமும் பிழிஞ்சு விட்டு நல்லா மேரினேட் பண்ணி 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ரெஸ்ட்டு விட்டுட்டு தவாவில் டோஸ்ட் பண்ணி எடுங்க. இதோட டீட்டெயில் ரெசிபி ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட ரெசிபி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதை ப்ளைனாகவும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி கிரேவி செய்ய சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த கிரேவி சப்பாத்தி, பரோட்டா, புலாவுக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொதி வரணும். நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரெல்லாம் சேர்த்துக்கலாம். பன்னீர்லாம் ஆல்ரெடி நல்லா குக் பண்ணி வச்சுருக்கதால நம்ம சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க, நான் சேர்த்துக்கல. ஒரு 2 நிமிஷம் கொதி வந்தால் போதும். அவ்வளோதான், ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சாந்தி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்தீங்களா, யம்மியான பன்னீர் டிக்கா மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.